Very good morning. Good morning, ma'am. All of you. Good morning, madam. Good morning, ma'am. Good morning. Okay, start பண்ணிக்கலாம். Okay, நேத்து வந்து பாத்தீங்க குட் மார்னிங் பா குட் மார்னிங். நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? பர்சனாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், டைப்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். இன்னைக்கு வந்து தியரிஸ், பர்சனாலிட்டியில என்னென்ன தியரிஸ் இருக்கு, அது வந்து எதெல்லாம் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? பர்சனாலிட்டி தியரிஸ் அப்படிங்கும்போது இது வந்து நார்மலா நீங்க நம்மள கூட வந்து இது பண்ணி பாத்துக்கலாம், டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, நம்ம அப்ப எப்படி இருக்கோம், அப்போ வந்து ஒரு குழந்தை எப்படி இருக்கு, ஒரு கிளாஸ்ல வந்து 8th ஸ்டாண்டர்ட் குழந்தை இப்படி நடந்துக்குது அப்படின்னா எப்படி இருக்கு, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் குழந்தை இப்படி நடந்துக்குது அப்படின்னா அதுக்கு என்ன டைப் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்கு. சேம் நீங்க காலேஜ்ல யூஸ் பண்ணிக்கலாம், உங்க வீட்ல இருக்கிற பர்சன்ஸை நீங்க வந்து யூஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ இந்த தியரி பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி அதாவது பழைய ஆத்தர்ஸ்ல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க தியரிஸ் தான் இப்ப வந்து எழுதிட்டு இருக்காங்க. இப்போ ஆளுமை அப்படிங்கறதோட தியரியில பாத்தீங்க அப்படின்னா 2 டைப் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. 2 டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரைட் அப்ரோச், டைப் அப்ரோச் அப்படின்னு 2 டைப் பேசுறாங்க. ஒன்னு வந்து என்னங்க, டைப் அப்ரோச், இன்னொன்னு வந்து ட்ரைட் அப்ரோச். டைப் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உடல் வாக்குக்கேற்ப உளப்பண்புகள். ஓகேங்களா? நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி பாடி அமைப்பு எப்படி இருக்கோ, உடல் அமைப்பு எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரிதான் நம்மளோட பர்சனாலிட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து டைப் அப்ரோச். அதுக்கான தியரிஸ் பின்னாடி பார்ப்போம். இதுவே ட்ரைட் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உள பண்புகள். ஓகே, இப்ப நம்ம டக்குன்னு வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகுறது, ஒரு விஷயத்த திங்க் பண்றது, ஒரு விஷயத்த வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றோம், ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத பொறுத்து நம்மளோட பர்சனாலிட்டி அமைக்கிறது தான் வந்து ட்ரைட். ஓகே, டைப்புக்கும் ட்ரைட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் அப்ரோச்ல ஃபர்ஸ்ட் அப்ரோச் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேலனோட வகைப்பாடு கொடுத்துருக்காங்க. இப்ப கேலன் வந்துட்டு இத வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். இப்ப கேலனோட வகைப்பாடை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 4 கலர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த 4 கலர்ஸ் வச்சுதான் வந்துட்டு அவர் வந்து நம்மளோட பர்சனாலிட்டி வந்து பிரிச்சிருக்காரு. அதாவது ஒண்ணும் இல்ல, இப்போ இப்ப எப்படி வந்து ரத்தம் ஓடுதோ, நம்மளோட உடம்புல வந்து எப்படி ரத்தம் ஓடுதோ அதே மாதிரி ஒரு 4 அமிலங்கள், 4 சுரபிகள் வந்து நம்ம உடம்புல இருக்கும். அது வந்து ஒண்ணு மாற்றங்கள் நடக்க அது வந்து ஏதோ ஒண்ணு அதிகமா இருக்கும் போதோ இல்ல குறைவா இருக்கும் போதோ நம்மளோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் நடக்கும், பர்சனாலிட்டியில சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் கோலனோடது. இதுல பிளட் வந்து அதிகமா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் வந்து அதிகமா இருக்குன்னா பிளட் வந்து கரெக்டா போகுது, எந்த பிளட்ல வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எழுதுறேன். பிளட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹோப்ஃபுல்லா இருப்பாங்க. பிளட் வந்து சீரா போச்சு, அவங்களுக்கு வந்து பிளட்ல வந்து எந்த தாழ்வும் இல்லை அப்படின்னா அவங்க ஹோப்ஃபுல்லா இருப்பாங்க, கரேஜா இருப்பாங்க, ஹாட் அண்ட் மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏர் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஏர் எப்படி ஃப்ளோவா கரெக்டா போயிட்டு இருக்கோ அது கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எல்லோ பிளைட். எல்லோ பிளைட் வந்து என்னன்னு சொல்றாரு அப்படின்னா குளோரிக் அப்படிங்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட்
இந்த சாகுனி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இத தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிரிமுகத்தான் அப்படின்னு சொல்றாங்க. சிரிமுகத்தினன். இந்த குளோரிக் அப்படிங்கிறது வந்துட்டு சிடுமூஞ்சி. மெலோன்காலிக் அப்படிங்கிறது வந்து அழுமூஞ்சி. நான் தமிழ்ல சொல்றது எல்லாமே கேலனோடது தான். பிளெக்மேட்டிக் அப்படிங்கிறது தூங்கு மூஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்ப எல்லோ பிளைல் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குளோரிக் வந்துட்டு சிடுமூஞ்சி சொல்றாச்சு. எல்லோ பிளைல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபயர் கூட வந்து கம்பேர் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறது. ஓகே, ஃபயர் கூட கம்பேர் பண்றாங்க. இது வந்து ஹாட் அண்ட் ட்ரையா இருக்கும் இந்த கேரக்டர். ஓகே. ரொம்ப சிடு சிடுன்னு எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆயிட்டு அப்படி. அதுக்கப்புறம் மெலான்கனிக்கு அழுமூஞ்சி. இவங்க வந்துட்டு ரொம்ப இவங்க பிளாக் பைல் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே இந்த பிளட், எல்லோ பிளை, பிளாக் பிளை, அந்த பெல்கம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பாடியில இருக்கிற லிக்விட்ஸ். ஓகேங்களா? இந்த லிக்விட்ஸ் வந்து கம்மியா இருக்கிறனால அதிகமா இருக்கிறனால நம்ம வச்சிருக்க பேர் தான் இந்த குளோரிக் வெலோக்கலிக் பெல்மென்ச். இது தமிழ்ல வந்து என்ன சொல்றாங்க? சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, தூங்குமூஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறதா வந்துட்டு நீங்க சொல்ற ஹாட் அண்ட் ட்ரையட், ஃபயர் கூட கம்பேர் பண்றாங்க. இவங்கள வந்துட்டு ம், இந்த அழுமூஞ்சிய வந்து எர்த் கூட கம்பேர் பண்றாங்க. எர்த், அதுக்கப்புறம் க்ளவுட் அண்ட் ட்ரை, அதுக்கப்புறம் சென்டிமெண்டலா இருப்பாங்க. ஓகே. இவங்க வந்து வாட்டர் கூட கம்பேர் பண்றாங்க. காமா இருப்பாங்க, அன்எமோஷனலா இருப்பாங்க. ஓகே. உங்களுக்கு கேலன் புரிஞ்சுதுங்களா? 4ஆ பிரிக்கிறார். 4 வகைப்பாடு குடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து சாக்னிங் அப்படிங்கிறாரு. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோ பைல் வந்து குளோரிக் அப்படிங்கிறோம். பிளாக் பைல் வந்து மெலோன்கிளிக் அப்படிங்கிறோம். பெலிம்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு பெல்மேட்டிக் அப்படிங்கிறோம். இந்த பெல்மேட்டிக் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த தமிழ்ல சொல்றோம் தூங்கு மூஞ்சி, மெலோன்கலிக் அள்ளு மூஞ்சி, குளோரிக் சிறு மூஞ்சி, சாக்னிங் வந்துட்டு சிறிமுகத்தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. அடுத்த தியரி பார்க்கலாம். அடுத்து வந்து கிளெச்மர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் அவருக்கு இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா புரியும். இதுதான் வந்து அவருக்கு கொடுத்திருக்க வகைப்பாடு. ஓகேங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அத்லாட்டிக். ஓகே. அத்லாட்டிக் அப்படிங்கறது அவர் கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட். இது வந்து தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா திரண்ட திரண்ட பருத்த தசை, தசைகளும் எலும்புகளும் உடையோர் அப்படிங்கறத வந்து அத்லாக்டிக் அப்படிங்கிறோம். செகண்ட் இருக்கிறவங்க வந்து ஒல்லியாக ஒட்டிய மார்பு,
குறுகிய தோல். இந்த பைனிக் அப்படிங்கிறவங்க உருண்டையான உடலும் வட்ட முகமும் உடையோர். ஓகே. இப்போ அத்லெட்டிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திரண்ட பருத்த தசை, அதாவது நல்லா அந்த மசில்ஸ், பாடி, எலும்பெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அத்லெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் பிறரிடம் நெருங்கி பழக மாட்டான், தன் பிரச்சனையை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பான், கற்திறன் கற்பனை திறன் அதிகம் உள்ளவன், உணர்ச்சி, அதாவது ஒண்ணும் இல்ல. இவன் வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, ரொம்ப செல்ஃபிஷா இருப்பான். ஓகேங்களா? அவன பத்தி அவன் அதிகமா யோசிப்பான். அவனோட விஷயத்த எப்படி நான் கிளியர் பண்றது? நான் என்ன எப்படி கரெக்ட்டா வச்சுக்கிறது? அப்படிங்கிறத மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பான். ஓகேங்களா? மத்தவங்க கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து நெருங்கி பழக மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இது மாரி நல்லா வந்து அந்த ஜிம் பாடின்னு சொல்லுவோம் இல்லையா? ஜிம்முக்கு போறவங்கள யோசிக்காதீங்க. நார்மலா நல்லா கட்டு உடல், நல்ல ஒரு ஃபிட்டா இருக்கும் அவங்க உடம்பு பார்க்கவே. அப்படி இருக்கும். அதாவது ஒல்லியா இருக்கிறவன் இல்ல. கொஞ்சம் ஆ தசையும் இருக்கும், ஒல்லியாவும் இருக்கிற மாரி இருக்கும் பார்த்தா. அவனதான் வந்து சொல்றோம். இது மாரி. இவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது, அவன் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷா இருப்பான். அவன பத்தியே யோசிப்பான். சீக்கிரம் டக்குன்னு யார்ட்டயும் வந்து பேசி பழக மாட்டான். அது மாரி வந்து சொல்றாரு. அடுத்தது வந்து ஏத்னிக் அப்படின்னு பார்க்கும்போது ஒல்லியா நல்லா இந்த குச்சி மாரி இருப்பாங்கல்ல, ஒல்லியா இருக்கிறது. நல்லா ஒட்டி மார்பெல்லாம் எதுவுமே பெருசு பெருசா தெரியாம ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்கள தான் வந்துட்டு ஏஸ்னிக் அப்படிங்கிறாங்க. இவங்க இவங்களும் வந்துட்டு மோர் ஆர் லெஸ் நம்ம பார்த்த மாரி தான். இவங்களும் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷா தான் இருப்பாங்க. யாரை பத்தியும் பெருசா யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு க்ளோஸ் ஆக மாட்டாங்க. அவங்க அவங்க ப்ராப்ளம் என்னமோ அத பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. அ அப்புறம் வந்து அதுவும் இல்லாம நல்லா இமேஜினேஷன் நெறைய இருக்கும் அவங்களுக்குள்ளயும். ஆ இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு சொல்றாங்க. அடுத்தது வந்து பைனிக் 3 ஸ்டேஜ். 3 ஸ்டேஜ் பைனிக்ல பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா உருண்டையா இருப்பாங்க பார்க்க. கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்கள தான் சொல்றோம். நல்லா உருண்டையா இருப்பாங்க. ஃபேஸ் ரவுண்டா இருக்கும். அவங்கள தான் வந்துட்டு பைனிக் அப்டிங்கிறோம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா கலகலப்பா இருப்பாங்க. நல்லா வந்து காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ், அதாவது நல்லா சிரிப்பு. அவங்க இருந்தாவே கலகலன்னு இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க இருந்தாவே நல்லா சிரிச்சுட்டே இருக்கலாம். அப்படி இருப்பாங்க. இப்ப மத்தவங்ககிட்ட டக்குனு ஈஸியா பேசி பழகுவாங்க. அவங்களோட எமோஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத டக்குன்னு வெளிய காட்டிருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இவங்களோட பெர்சனாலிட்டியா இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம். மத்தவங்ககிட்ட ஈஸியா ஃபர்ஸ்ட், செகண்ட் 2மே ஒண்ணுதான். ஈஸியா பழக மாட்டாங்க. பிளஸ் வந்து அவங்களோட சுயநலத்த அவங்களே பார்ப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஆ கற்பனை திறனோட இருப்பாங்கன்னு பார்த்தோம். 3ஆ இருக்கிறவங்க என்னன்னு பார்த்தோம். அவங்க வந்து ஈஸியா பழகுவாங்க, கலகலப்பா இருப்பாங்க, நல்ல நகைச்சுவை மிக்கவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆ டிப்ரஷன் என்ன, எமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத அப்பப்ப அவங்களுக்கு என்ன ஒரு எமோஷன் இருக்கோ, அத டக்குன்னு வெளிய காட்டிருவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் வந்து கிளெச்மரோட வகைப்பாடு. இந்த கிளெச்மரோட வகைப்பாடுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? உடல் அமைப்பு, உடல் வாகத்த வச்சு எப்படி வந்து நம்மளோட பெர்சனாலிட்டி மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பிரஞ்சரோட வகைப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த ஸ்பிரங்கர் பாத்தீங்க அப்படின்னா 5 குடுத்திருக்காரா? ஒரே நிமிஷம். 6 மேம். 6 குடுத்திருக்காரு. ஓகே. இப்ப 6ல பாத்தீங்க அப்படின்னா 6 ஆளுமைகள். இதுவும் கொஸ்டினா கேட்கலாம். இந்த ஸ்பிரங்கர் வந்துட்டு எவ்வளவு குடுத்திருக்காரு அப்படின்னு கேட்கலாம். 6 வகைப்பாடு குடுத்திருக்காரு. அவங்க 3ஆ பிரிச்சிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இந்த 6 வகைப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றோம் அப்படின்னா, தியரிட்டிக்கல். நோட் பண்ணிக்கோங்க. தியரிட்டிக்கல். செகண்ட் ஒன் ஏஸ்தெடிக்.
Third one social. Fourth one economic. Fifth one political. Sixth one religious. Okay. Theoretical அப்படின்னா கொள்கை வகை அப்படின்னு சொல்லலாம். வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல? இருக்கு மேம். ஓகே. அடுத்தது அழகுணர்ச்சி. அடுத்தது சமூக வகை. அடுத்தது பொருளாதார வகை. ஆளுமை. சரி, அரசியல். சமய. ஓகே. இப்போ இந்த 6 வகையுமே என்ன பண்ணுது அப்படின்னா நம்மள பர்சனாலிட்டிய நிர்ணயிக்குது. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து தியரிட்டிக்கலா இருக்காங்க. இப்ப வந்து பிலாசபர் அரிஸ்டாட்டில்ஸ், பிளாட்டோவியெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இல்ல புத்தாவ வந்து ஃபாலோ பண்றாங்க. இல்ல வந்து ஜெயினிசம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட தியரிட்டிக்கல்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு, இப்ப நான் காந்திஜிய வந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாரி நடந்துக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்னா, அது மாரியே இருக்கும். ஸோ தட் அத சொல்றாங்க. 2வது ஏசு அது அழகுணர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அவங்க போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், இல்ல அவங்களே செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கிட்டாகட்டும், இல்ல அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து எப்படி பிரசன்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து, அவங்களோட பர்சனாலிட்டி அமையுது இல்லைங்களா? ஸோ அதுதான் 2ண்ட் பாயிண்ட்டா சொல்றாங்க. 3rd பாயிண்ட் வந்து சமூக வகை. இப்போ சமூக வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது 2 டைப்பா பிரியும். அதாவது 2 டைப்பா நீங்க புரிஞ்சுக்கலாம். சமூக வகை அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க வர்ற ஏரியா ஓகே. அவங்க வந்து எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், அத பொறுத்து வந்து அவங்களோட பர்சனாலிட்டி அமையும். இல்ல அப்படின்னா, அவங்க படிச்சு அவங்க வந்து எப்படி எந்த சமூகத்துல இருந்து வராங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி எடுத்துக்கலாம். நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப டாக்டர் சமூகத்துல இருந்து வராங்களா? இல்ல வந்து இவங்க டீச்சர் சமூகத்துல இருந்து வராங்களா? அப்ப அதுக்கு தகுந்த மாரி அவங்களோட பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம். நம்ம இது கீழ போ வேண்டாம். பட் இத வந்து அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. பேசிக்கா தான் சொல்லியிருக்காரு. பட் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அவங்களோட சமூகத்த பொறுத்து அவங்களோட பர்சனாலிட்டி அமையுது. அப்புறம் பொருளாதார வகை இல்லையா? இப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லா பக்கமுமே ரோல் ப்ளே பண்ணும். இப்போ அ இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் அழகா போட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு காசு வேணும். உங்களுக்கு எக்கனாமிக்கலா நீங்க வந்து இது ஆவீங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அடுத்து அரசியல். அரசியல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் ரீதியாவும் நம்மளோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து அமையும் அப்படிங்கிறது. அதே மாரி ரிலீஜியன் ஒரு ரிலீஜியன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது, அதுக்கு தகுந்த மாரி பர்சனாலிட்டி நம்மளுக்கு இருக்கு இல்லையா? இது எல்லாம் சேர்த்து தான் வந்து அந்த ஸ்ப்ராங்கர் சொல்ற 6 வகைப்பாடு. இங்கிலீஷ்ல குடுத்துட்டேன், தமிழ்ல குடுத்துட்டேன். இந்த டயகிராம்ல இருக்கிறதையும் கொஞ்சம் உங்களுக்கு புரியிற மாரி நீங்க இங்க அந்த டயகிராம்லயே வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம் மேம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதையும் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஆ அந்த ஆ கிரச்மரோடதையும், செல்டனோடதையும் நீங்க எப்பவுமே வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா, அவரும் இவங்களும் வந்து ஒரே மாரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இந்த நேம் யூஸ் பண்றோம் இல்லையா நம்ம, இந்த என்டிமோர்ஃப், மெசோமோர்ஃப், அந்த எக்டோமோர்ஃப் அப்படிங்கிறது வந்துட்டு அவரு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. அவரு வந்து ஏஸ்டிக் டைப்பு, அதுக்கப்புறம் பைனிக் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ பைனிக்கு, ஏஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கிரச்மர் அப்படின்னு யூஸ்க்கோங்க. இதே வந்து மோர்ஃப் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா செல்டன். மோர்ஃப்னு வந்துச்சுன்னா செல்டன் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே. இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவரும் பாடி டைப் வந்து 3ஆ பிரிச்சுட்டு, அந்த பாடி டைப்ல இருந்து பர்சனாலிட்டி எப்படி வருது, அவங்களோட இயல்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் பாடி டைப் வந்து என்ன யாரை பார்க்குறோம்னா எண்டோமோர்ஃப். எண்டோமோர்ஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் பாடி டைப்பா பார்க்குறோம். இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா வயிறு அதுக்கு அடுத்த பாகங்கள்லாம் கொஞ்சம் ஃபேட்டா, சரிங்களா, கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்கள தான் வந்துட்டு எண்டோமோர்ஃப் அப்படிங்கிறோம். ஓகே. இந்த எண்டோமோர்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சுக விருப்பம் உள்ள ஆளுமை அப்படின்னு சொல்லுவோம் இந்த எண்டோமோர்ஃபோட பர்சனாலிட்டி டைப்ப. அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கணும். நல்ல வசதியா இருக்கணும். நல்லா வந்து ஆசை தேவை எல்லாத்தையுமே சாப்பிடணும், பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நல்லா தூங்கணும் அப்படிங்கிற எல்லாவற்றிலயும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னு பார்க்குறோம். செகண்ட் டைப் யாரு அப்படின்னா, இவங்கள தான் வந்து செகண்ட் டைப்பா பார்க்குறோம். இவங்கள தான் 3 டைப்பா பார்க்குறோம். இவங்க செகண்ட் டைப்ல வந்து எக்டோமோர்ஃப். எக்டோமோர்ஃப் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒல்லியாக மெலிந்த நீண்ட எலும்புகளால் ஆன உடலமைப்பை கொண்டவர்கள் தான் வந்து யாரு? எக்டோமோர்ஃபி. எக்டோமோர்ஃப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒல்லியாக மெலிந்த நீண்ட எலும்புகளால் ஆன உடலமைப்பை கொண்டவர் தான் எக்டோமோர்ஃப். எக்டோமோர்ஃப் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சிந்தனைசார் ஆளுமை. ஓகே. அவங்க சிந்தனைசார் ஆளுமையில இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னவா இருப்பாங்க? விருப்பமுள்ள ஆளுமையில இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிந்தனைசார் ஆளுமை. ஓகே. இவங்க வந்து எப்பேர்ப்பட்ட கேரக்டரா இருப்பாங்க அப்படின்னா, நல்ல கட்டுப்பாட்டுடன் வந்து ஒரு விஷயத்த வந்து நடந்துக்குவாங்க. ஆ இப்போ வந்து ஆ இப்ப ஏதாவது நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. நம்ம இப்படி பண்ணணும், பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இப்போ ஆம் ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபங்ஷன் போனோம் அப்படின்னா, சில பேர் வந்துட்டு ஆ அங்க போ அங்க போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ம அங்க நெறைய பேத்த பார்ப்போம். நம்மளோட சொந்தக்காரங்கள பார்ப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ பார்ப்போம். நம்மளோட சைல்ட்ஹுட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ பார்ப்போம். ஸோ போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காகவே போறவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா? சில பேர் வந்துட்டு போனா சொந்தக்காரங்கள பார்க்கணும், பேசணும், அவங்க கூடயெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படியே போகாம இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஆள் தான் இவங்க. ஓகே. அப்புறம் இதெல்லாம் நான் சொல்லல. ஷெல்டனோட தியரி படி சொல்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு 80% 70% மேட்ச் ஆகும் கண்டிப்பா. ஏதோ ஒரு 20% 10% வந்துட்டு நீங்க அப்படி ஒல்லியா இருக்கீங்க ரொம்ப அப்படின்னா, நீங்க ஒரு வேளை எல்லாத்து கூட கம்பைன் ஆகுறீங்க அப்படின்னா மேட்ச் ஆகாம இருக்கலாம். பட் 80% வந்து மேட்ச் ஆகும். சரிங்களா? ஓகே. அதே அது மட்டும் இல்லாம இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து ஆ இந்த சோசியலி கம்யூனிகேஷன் ஓகே. சோசியலி ரிலேஷன்ஷிப். இப்ப நார்மலா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ பார்க்கறது பஸ் மெட்டு, காலேஜ் மெட்டு சாரி பஸ் மெட்டு, டீ மெட்டு, ஆ அது மாரி ஒரு ஒரு இதா வந்து இப்பலாம் உருவாகிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு இருக்காது. ஏன்னா இவங்க அவ்ளோ க்ளோஸ் ஆக மாட்டாங்க. ஸோ தட் அதெல்லாம் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அ தசை வளர்ச்சி மிக்க கட்டான உடலமைப்பை கொண்டவர்கள். மிசியோம் மிசியோமோர்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ செயல்சார் ஆளுமை அப்படின்னு சொல்றோம். இவங்க. இந்த செயல்சார் ஆளுமையில இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பாடி ஃபிட்டா இருக்கும். தசை வளர்ச்சி நல்லா டைட்டா இருக்கும். நல்ல கட்டான உடலமைப்பு கொண்டவர்கள் தான் வந்துட்டு, ஆம் மெசியோமார்ப் அப்படிங்கிறோம். இந்த மெசியோமார்பி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல வந்து வலிமையோட இருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் நல்ல தைரியமா ஒரு ஈடுபாடோட, இன்ட்ரெஸ்ட்டோட வந்து அதுல வந்து தலையிடுறது, அது வந்து முடிக்கிறது அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு வொர்க் எடுத்துட்டாலும், ஒரு அசைன்மென்ட் எடுத்துட்டாலும் அத முடிச்சுட்டு, அப்புறம் அடுத்த வொர்க் பார்க்கறதுல வந்து நல்ல ஒரு இதா இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இது 3ல நீங்க என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத ஆ இது கூட லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும். இல்லன்னா உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அது ரொம்ப ஒல்லியா இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ரொம்ப குண்டா இருக்கிறவங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. பிளஸ் நீங்க ஒரு மாரி இருப்பீங்க. ஸோ 3 பேர்த்தையும் வச்சு, இவரு எப்படி எது மாரி சொல்றாரு. அப்போ உங்களுக்கு லிங்க் ஆச்சு அப்படின்னா, அவங்களோட பேர ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இது, இவங்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு. இல்ல அவங்களுக்கு லிங்க் ஆகல அப்படின்னா,
அவங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்கிற மாதிரி நீங்களா இமேஜினேஷன் பண்ணி மனசுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வெளியே சொல்ல போறது இல்லைல்ல. நீங்களா வந்து ஷெல்டன் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க வந்து என்ன படிக்கிறீங்கன்னா இமேஜினேஷன் பண்ணிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா ஷெல்டன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னா அது மாதிரி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்னு இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அது மாதிரி யாரை வேணா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது ஓகே மேம். புரிஞ்சிருச்சா? மேக்ஸிமம் மேட்ச் ஆகுது மேம். ஓகே, ஓகே. நம்ம அடுத்தது போலாமா? போலாம் மேம். ஓகே. இது அடுத்த ஸ்லைடு முன்னாடி வந்துருச்சு. ஓகே, இதுதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா லிப்பிட் அண்ட் ஒயிட்டோட வகைப்பாடு. லிப்பிட் அண்ட் ஒயிட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறோம். இவங்களும் ஒரு சைக்காலஜிஸ்ட் தான். இவங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களோட தலைமை பண்பு அப்படின்னு சொல்றோம். ஓகே, தலைமை பண்புனா நம்ம கிட்ட இருக்கிற பண்புலயே வந்து எது ஹெட்டா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதாவது ஒருத்தங்க வந்து ரொம்ப என்னதான் வந்து அவங்களுக்கு எல்லா பண்புமே இருந்தாலும் அவங்க வந்து வீட்டுல ரொம்ப கைண்டா நடந்துக்குவாங்க, அன்பா நடந்துக்குவாங்க, குழந்தைகளை பாசமா பாத்துக்குவாங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா? சில பேர் பாத்தீங்க அப்படின்னா எங்க எது பண்ணாலும் வந்து நான் டெமோக்ராட்டிக், அதாவது நான் வந்து ரூல் பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் ஆர்டர் போட்டு தான் இருப்பேன் அப்படிம்பாங்க. சோ அவங்கள அறியாமையா அவங்களோட அந்த பண்பு, அவங்களோட அந்த பிஹேவியர் வந்து வெளியே வந்துரும். சோ அத பொறுத்து வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து இங்க பார்க்க போறோம். அத வந்துட்டு லிப்பிட் அண்ட் ஒயிட் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோ கரெக்ட். ஆட்டோ கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதிகார பலம் கொண்டு தன் முடிவுகளை எவ்வித தயவுதாட்சணியும் இன்றி பிறர் மீது திணிப்பர். ஃபர்ஸ்ட் டைப். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்ல வந்து ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன டெபினிஷன் அப்படின்னா அதிகார பலம் கொண்டு தன் முடிவுகளை எவ்வித தயவுதாட்சணியும் இன்றி பிறர் மீது திணிப்பார். அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் டைப்பான டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக் பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயக போக்குடையோர் அப்படின்னு சொல்றாங்க. ஜனநாயக போக்குடைய ஆளுமை அப்படின்னு சொல்றோம். இவங்க முடிவுகளை எட்டுவதில் அனைவரது கருத்துக்களையும் மதிப்பளித்து ஒரு மனதாக தீர்மானித்தலை விரும்புதல். ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபேமிலி ஹெட்டா இருக்கலாம், இல்ல ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருப்பான். அவன் வந்து ஒரு வேலை செய்யணும் இல்ல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நான் இப்படி பண்ணலான் இருக்கேன், ஓகேவா, இதை நான் பண்ணட்டுமா, உங்களுக்கு எல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதுல எது கரெக்டா இருக்கோ அதை வந்து கரெக்டா முடிவெடுத்து அது கரெக்டா பண்றவங்க தான் வந்துட்டு டெமோக்ராட்டிக்ல வராங்க. அவங்களுக்கு அது ஒரு பர்சனாலிட்டியா வந்து பில்ட் ஆகுது இல்லையா? சோ தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவரவர் விருப்பம் போல் இயங்க அனுமதிக்கும் ஆளுமை. ஓகே, இதுதான் வந்துட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா லிபரல் அப்படிங்கிறோம், இல்லைன்னா வந்து லைசி ஃபியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். லைசி ஃபியர். ஓகே, ஒவ்வொருவரும் தன் இஷ்டப்படி இயங்க அனுபவித்து பிறரை கஷ்டப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லாத தலைமை. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, ஓகே நான் இதுதான் ஒர்க், உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி வந்து இந்த ஒர்க் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிபரலா கொடுக்குறது. இதை நீ இங்கதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இந்த டைமுக்கு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் மியூட் பண்ணுங்க. கண்டிஷன்ஸ் போடாம
பால் காஞ்சிருச்சு, பூஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 மட்டும் போட்டு குடுத்துட்டா. இந்த கிளாஸ்லாம் நான் போட்டு குடுத்துருவேன். மேரி மேம் மியூட் பண்ணுங்க. ஓகே. இப்போ வந்து அவரவர் விருப்பம் போய் இயங்க செய்தல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு இப்போ நம்ம ஒரு டாஸ்க் குடுக்குறோம், இல்ல நம்ம ஒரு வேலை குடுக்குறோம் அப்படின்னா, இதுதான் வேலை. இது வந்து நீங்க இப்படி எப்படி வேணா பண்ணிக்கோங்க. இத முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து ரிவர்பல். இதுவே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா குடுக்கணும் அப்படின்னா, இத நீ இப்படிதான் பண்ணணும். இது மாரி தான் பண்ணணும். நீ வந்து இது இந்த டைம்க்குள்ள நீ எனக்கு முடிச்சு, இது மாரி தான் நீ பண்ணி, இந்த ஆர்டர்ல தான் எனக்கு குடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுறது ஃபர்ஸ்ட் டைப்பு. இதுவே செகண்ட் டைப் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது இப்படி பண்ணலாமா? இது மாரிலாம் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னு நான் கூப்பிட்டு டிஸ்கஷன் வாங்கிட்டு, அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கிட்ட குடுக்குறது செகண்ட் டைப். தேர்ட் டைப் வந்துட்டு, இது மாரி ஒரு ஒரு வொர்க் இருக்கு. இத நீங்க எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு ஓப்பனா குடுத்துட்டு, ஃப்ரீயா விடுறது தேர்ட் டைப்பா இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து லிப் டூ ஒயிட் சொன்ன வகைப்பாடு. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். இதுல வந்து லிவ்னும் வந்துட்டு பின்னாடி சேர்ந்திருக்காரு. இது வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைட். இப்ப டைப் அப்ரோச்சஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து வந்து ட்ரைட் அப்ரோச்சஸ். உளப்பண்புக்கூறு அடிப்படையிலான முறைகள் அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து முன்னாடி என்ன பார்த்தோம்? உடல் அ உறுப்பு உடல் உறுப்பு, உடல் பாங்கு மூலியமா உளப்பண்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அது வந்து டைப். இது வந்து உளப்பண்புக்கூறுகள். ஓகே. ட்ரைட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரைட்ல வந்து ஆ கேட்டில் வராது. கேட்டில் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா கேட்லுக்கு எனக்கு கரெக்டான இமேஜ் கிடைக்கல. ஓகே. இல்ல இந்த கிளாஸ்ல டைம் இருந்ததுன்னா, நான் வந்து உங்களுக்கு டிக்டேட் பண்ணிடுறேன். இல்லன்னா ரைட் பண்ணி காட்டிடுறேன். எழுதிருங்க. இப்போ யுங்குள்ள போறோம். ஆ இப்போ வந்து யுங் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஜங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து யுங் அப்படின்னு வச்சுக்கோங்க. யுங் தான் வந்து கரெக்டான ப்ரொனன்சியேஷனா இருக்கும். பால் யுங் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃபுல் நேமா இருக்கும். இவர் வந்து யுங் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிஸ்ட் தான். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உமன் சாரி ஹியூமன வந்துட்டு அகமுகன், புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிப்பாரு. ஓகே. அதுல வந்து லேட்டரா வந்து ஆம்பிவர்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பிரிப்போம். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரோவர்ட் கேரக்டர். இவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்ப்பா. அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்ப்பா அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். நெறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறத வந்து நெறைய யூஸ் பண்ணுவோம். இப்ப இன்ட்ரோவர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகமுகன் அப்படின்னு சொல்றோம். இன்ட்ரோவர்ட் அப்படின்னா அகமுகன். எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா புறமுகன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஆம்பிவர்ட் அப்படிங்கிறது 2க்கு நடுவுல வந்து எங்க எது எப்படி பேசினா கரெக்ட்டா இருக்குமோ அப்படி யூஸ் பண்றது. ஏன் இங்க இப்படி ஆம்பிவர்ட்ன்னு ஒண்ணு சொருகியிருக்கோம் அப்படின்னா, ஆம்பிவர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ வந்து ரீசென்ட்டா நெறைய இடத்துல வந்து நம்ம ஆ பண்றாங்க. ஓகே. அதே மாரி நடந்துக்கிறாங்க. ஸோ அதனால ஆம்பிவர்ட் அப்படிங்கிறோம். இப்போ வந்து அம் இப்ப அகமுகன்னா யாரு? புறமுகன்னா யாருன்னு பார்த்தா தானே, யுங் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. இன்ட்ரோவர்ட் அப்படின்னா என்ன? வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கிறவங்கள சொல்லலாம். ஓகே. இப்படி சொல்றீங்க. ஓகே. நான் இப்ப நார்மலா நான் வந்து சிம்பிளான கொஸ்டின்ஸா சிம்பிளா கேட்டேன். இன்ட்ரோவர்ட் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டேன். எனிபடி? மேம் தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. ம். சொல்லலாம். ஓகே. நெறைய இருக்கு. இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட்ல. ஓகே. நான் வந்து காமனா ஒண்ணு உங்களுக்கு புரியிற மாரி சொல்லிர்றேன். எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க, அதாவது புறமுகன் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆ இப்ப வந்து டக்குனு மர்ஜ் ஆகுறது, எல்லாரும் வேணும்னு நெனைக்கிறது, என்ன சுத்தி ஒரு 10 பேர் எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும்னு நெனைக்கிறது, நான் இருக்கிற இடம் எப்பவுமே கலகலன்னு இருக்கணும்னு நெனைக்கிறது, அவங்கள சிரிக்க வச்சு பார்க்கறது, மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறது, மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனா இவங்க போய் முன்னாடி நிக்கணும், ஐயோ பாவம்ன்னு நெனைக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ராவர்ட் பண்ணுவாங்க. இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க, என்ன சுத்தி யாருமே இருக்கக்கூடாது. நான் தனியா தான் இருக்கணும். யாருகிட்டயும் நான் பேசக்கூடாது. யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் எந்த ப்ராப்ளம்லயும் சிக்கிறக்கூடாது. எந்த இடத்துல என்னோட பேரு வந்து தப்பான பேர் ஆயிறக்கூடாது. எல்லாலயுமே வந்து நான் தான் வந்து ஃபர்ஸ்ட்
இருக்கணும். பட் ஆனா நான் யாரு கூடயும் பேச மாட்டேன். அப்படிங்கிற மாரி ஒரு பிஹேவியர் உங்களுக்குள்ளேயே வந்து இருப்பாங்க. நீங்களே இருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தர் இருக்கலாம். அவங்க வந்து இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. எக்ஸ்ட்ராவர்ட் வந்துட்டு நம்மளோட வாய் பேசிட்டு, எல்லாத்துக்கிட்டயும் ஈஸியா மெர்ஜ் ஆயிட்டு, எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ராவர்ட். இப்ப இந்த ஆம்பிவர்ட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஆம் ஒண்ணும் இல்ல. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல வருமான்னு தெரியல. உங்களுக்கு இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ராவர்ட் தான் எக்ஸாம்பிள்ல வரும். பட் ஆனா வந்து ஆம்பிவர்ட் அப்படிங்கிறவங்க ஆ நம்மள சில பேரே வந்து அது மாரி நம்ம பிஹேவியர் பண்ணுவோம். ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சில பேர் யாரோ ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. அதாவது ரொம்ப அவங்களுக்கு வந்து கூட்டத்துல இருக்கிறது பிடிக்காம இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இன்ட்ரோவர்ட் குவாலிட்டீஸ் எல்லாமே இருக்கும். பட் ஆனா, அந்த இடத்துல நான் பேசினா தான் எனக்கு வேலை நடக்கும். அந்த இடத்துல நான் சிரிச்சா தான் எனக்கு வந்துட்டு அ அந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னால எனக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எக்ஸ்ட்ராவர்ட் மாறி அவங்க வந்து சேஞ்ச் ஆயி அந்த இடத்துல பிஹேவ் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அவங்க வந்து இதுல இருக்க 50 பர்சஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து நடந்துக்கிறாங்க இல்லையா? அதுதான் வந்து ஆம்பிவர்ட்ங்கிறோம். அதே மாரி எக்ஸ்ட்ராவர்ட் கேரக்டருமே வந்து அவங்க அப்படிப்பட்ட கேரக்டரே இல்ல. அமைதியாவோ ஒரு இடத்துல உட்கார்ந்து யாருக்குமே தேவையில்ல, எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அ பண்ற ஆள் இல்ல. பட் ஆனா அவங்களுக்கு ஏதோ நீடு அவங்க சொசைட்டிலயோ இல்ல அவங்களுக்கு நார்மலா ஏதோ ஒரு நீட் இருக்கங்காட்டி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம்பிவர்ட் அதாவது இன்ட்ரோவர்ட் எப்படி இருப்பாங்க? யாரும் இல்லாம தனியா எதுவும் பேசாம அமைதியா அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அது மாரி ஒரு கேரக்டர்ஸ யூஸ் பண்ணி அவங்க சில காலத்துக்கு பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தான் ஆம்பிவர்ட்ங்கிறோம். பட் ஆனா ஆம்பிவர்ட் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு, அந்த காலத்துக்கு தகுந்த மாரி, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி, அவங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாரி அவங்க எக்ஸ்ட்ராவர்ட்டாவும், இன்ட்ரோவர்ட்ல இருக்கிற குவாலிட்டீஸுமே எடுத்து யூஸ் பண்றவங்க தான் ஆம்பிவர்ட்ங்கிறோம். பட் எக்ஸ்ட்ராவர்ட், இன்ட்ரோவர்ட்ங்கிறது அவங்களோட நேச்சர் அப்படிதான். ஓகே. எக்ஸ்ட்ராவர்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்காகவும் இருக்கிறவங்க, எல்லாரும் வேணும்னு நினைக்கிறவங்க. இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறவங்க, என்ன சுத்தி அப்படி யாரும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இன்ட்ரோவர்ட். இத தான் வந்து கார்ல் யூங் சொல்றாரு. ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே. இதுல வந்து டிஃபரன்ஷியேட் பார்த்தீங்க அப்படின்னா, ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெறைய உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கா? காலிங் பத்தி உங்களுக்கு மெட்டீரியல்ல குடுத்துருக்காங்களா? மேம் இருக்கு மேம். நாகராஜன் மேம் இருக்கு மேம். உங்களுக்கு இது நல்லா ரீட் பண்ணி மேம் இங்கிலீஷ்ல இல்ல மேம். இங்கிலீஷ்ல இல்லைங்களா? இல்ல மெட்டீரியலே உங்களுக்கு தமிழ் மீடியம்ல தான் வந்திருக்கும் சார். சார் ஆமா தானே? நான் வேணா இங்கிலீஷ்ல ரிட்டன் நோட்ஸ் இருக்கு. அத வேணா ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன் டிஃபரன்ஷியேட்டு. அத உங்ககிட்ட நீங்க படிச்சுக்கோங்க. டெலிகிராம்ல போட்டுக்கோங்க. டெலிகிராம்ல அனுப்புறேன். நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே. ஓகே. அது ஒருக்கா எல்லாருமே ரீட் பண்ணுங்க. அதுல நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ படிச்சீங்கன்னாவே, நீங்க யாரோ ஒரு கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப எக்ஸ்ட்ராவர்ட்னா, நீங்க அந்த பாயிண்ட்ஸ படிக்கும்போது அந்த குவாலிட்டீஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்க தான் எக்ஸ்ட்ராவர்ட். அது நீங்களா கூட இருக்கலாம். இல்லன்னா இன்ட்ரோவர்ட் குவாலிட்டீஸ் படிக்கும்போது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா, நீங்க தான் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. பட் ஆம்பிவர்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி இப்போ இருக்கிற சொசைட்டில நம்ம ஆம்பிவர்ட்டா இருக்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும். பட் ஆனா, இவங்க பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ராவர்ட், இன்ட்ரோவர்ட் சூப்பரா பிரிச்சிருப்பாரு. அது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். நான் வந்து பார்த்த வரைக்குமே ஆ செம்மையா பிரிச்சிருப்பாரு. ஸோ அத வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன். அது ஒருக்கா ரீட் பண்ணிட்டீங்கன்னா, எந்த ஒரு சிச்சுவேஷன் குடுத்து அதாவது இது மாரி சிச்சுவேஷன்ல வந்து இது மாரி இது மாரி நடந்துக்கிறாங்க. இவங்க எந்த ஒரு கேரக்டர் இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ராவர்ட்டான்னு கேட்டா தாராளமா நீங்க எழுதிருவீங்க. ஓகேவா? ஸோ வந்து அது மாரி நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அத பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, ஃப்ராய்டு வந்துட்டோம். ஃப்ராய்டு வந்து இட், ஈகோ, சூப்பர் ஈகோ இல்லாம உங்கனால வந்துட்டு பர்சனாலிட்டி தியரிய வந்து நீங்க முடிக்கவே முடியாது. இட், ஈகோ, சூப்பர் ஈகோல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா? இந்த இட், ஈகோ, சூப்பர் ஈகோ? எஸ் மேம். ஓகே. ஓகே. மறுபடியும் ஒருக்கா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த இடத்துல இமேஜ்ல வந்து உங்களுக்கு பிஸ்கட் வந்து ஷோ ஆகுதா? நடுவுல பாருங்க ஒரு பிஸ்கட் மாரி ஒரு இமேஜ் வந்து ஷோ ஆகுதா? இந்த இடத்துல நீங்க வந்து பிஸ்கட் வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு ஐஸ்கிரீமோ, இல்ல சாக்லேட்டோ, இல்ல வந்து ஒரு பிரியாணியோ ஏதோ ஒண்ணு வந்து நீங்க அங்க வச்சுக்கோங்க.
உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்க ரொம்ப உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்க வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இடு வந்து உங்ககிட்ட பேசுது. இப்போ வந்து உங்க முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பிஸ்கெட்டே வச்சுக்கிறேன். நீங்க ஒருத்தர் ஒண்ணு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. அதனால எனக்கு ஐஸ்கிரீம், சாக்லேட்டும் பிடிக்காது. அதனால நான் அத வைக்கல. ஸோ உங்களுக்கு மேபி அது புடிச்சிருக்கு அப்டின்னா, அத வச்சுக்கோங்க. ரொம்ப பிடிக்கும் அப்டிங்கிறதுல வந்து வைக்கணும். ஓகே. இப்போ வந்து நான் இட்டு எனக்கு இருக்கும்போது, இட்டு வந்து எனக்கு வேலை செய்யும்போது நான் வந்து இந்த பிஸ்கெட்ட பாக்குறேன். இந்த பிஸ்கெட்ட பார்த்தோனே வந்துட்டு, இப்போ என்னோட குழந்தை இருக்கு. என்னோட அம்மா, அப்பா இருக்காங்க. எல்லாருமே என்ன சுத்தி இருக்காங்க. நான் பிஸ்கெட்ட பாக்குறேன். பிஸ்கெட் சென்டர்ல இருக்கு. நான் அந்த பிஸ்கெட்ட பார்த்தோனே வந்து இல்ல குழந்தைன்னு இல்ல. வெளிய எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஆ ஒரு பஸ் ஸ்டாண்ட் கடையிலயோ, ஒரு டீ கடையிலயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம காசு குடுத்துலாம் வாங்கல. ஆ அந்த பிஸ்கெட் வந்துட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சிருக்காங்க. இல்ல அந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காங்க. வேற ஒருத்தர். நான் அந்த பிஸ்கெட்ட பார்த்தோனமே, அந்த பிஸ்கெட்ட எடுத்து நான் சாப்பிட்டுறணும். எடுத்து சாப்பிடணும். இப்பவே நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்குது. என்னோட என்னோட மனசுக்குள்ள அது தோணுது அப்படின்னா, அதுதான் இட்டு. ஓகே. இந்த ஐஸ்கிரீம் நீங்க பார்த்த அந்த கடையில பார்க்குறீங்க. ஒரு குழந்தை சாப்பிட்டு இருக்கிறதையோ, இல்ல அந்த ஐஸ்கிரீம் இருக்கிறதோ, அந்த அந்த ஐஸ்கிரீம் அங்க இருக்கிறத பார்த்தோனமே எடுத்து நீங்க டக்குன்னு சாப்பிட்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுதான் இட்டு. இப்பயே நான் சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு தோணும் இல்லைங்க. உங்களுக்கு தோணும் இல்லையா? அதுதான் வந்து இட்டு. இதுவே வந்து பிரியாணி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது வெள்ளிக்கிழமையோ, சனிக்கிழமையோ எல்லாம் பார்க்காம, அந்த பிரியாணி கடையில அவரு தட்டுறத பார்த்தோனமே, உங்ககிட்ட காசு இருக்கா? இல்லையாலாம் யோசிக்காம, டக்குனு வந்து அந்த பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிறது வந்துட்டு, நான் அப்பவே சாப்பிட்டு பார்த்துடணும்னு யோசிக்கிறது தான் வந்து ஈடு. இதுவே ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா, இத வந்துட்டு கொஞ்சம் மென்டார் பண்ணும். மென்டார் பண்ணி என்ன பண்ணும் தெரியுமா? அ அது வந்துட்டு மீடியேட் பண்ணும். அதாவது, அ "நீ எங்க இருக்க? உன்ன சுத்தி யார் இருக்காங்க? இப்ப நீ வந்து நீ அந்த பிஸ்கட் எடுக்கணும் அப்படின்னா, நீ இதுக்கு பே பண்ணணும். நீ அத பே பண்ணி தான் நீ வந்து சாப்பிடணும். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு விரதம் இருக்கீங்க. இல்ல நாளைக்கு சனிக்கிழமையா இருக்கு. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது நீங்க வந்து ஃபாலோ பண்ற ரிச்சுவல்ஸ் ஏதாவது இருக்கு. அந்த இடத்துல வந்து நீங்க சாப்பிடக்கூடாது அன்னைக்கு அப்படின்னா, அப்போ உங்ககிட்ட வந்து ரியாலிட்டி சொல்லும். இல்லப்பா நீ வந்து சாப்பிடக்கூடாது. இது வந்து உனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி சொல்லி இன்னைக்கு வந்து வேணாம் உனக்கு. இல்ல இது இன்னும் இன்னும் நீ நீ உன்கிட்ட இருக்கிற காசுக்கு உன் குழந்தைக்கு தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு ரியாலிட்டி வந்து கொண்டு வரும். ஓகே. ஈகோ. இதுவே சூப்பர் ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா, ஆ இல்ல இத வந்துட்டு நாம எப்படி வந்துட்டு நம்ம சாப்பிடுறது? இத நீங்க சாப்பிட்டோம் அப்படின்னா, இப்ப இது என்ன ஆக போகுது? நம்ம ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணா ஈவினிங் சாப்பிட்டுருக்கலாம். இல்ல நாளைக்கு நம்மளுக்கு காசு வரப்போகுது. நாளைக்கு நம்ம சாப்பிடலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா? அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஈகோ நம்மள கொண்டு வரும். இப்போ இதுவே உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து நீங்க இப்போ வந்து பண்றீங்க இல்லையா? அத வந்து நான் சொல்றேன். இப்போ ஒண்ணும் இல்ல. உங்களோட இது என்ன சொல்லும் தெரியுமா? நீங்க டெட்டுக்கு 4 மாசமா, 5 மாசமா என்னத்துக்கு படிக்கணும்? நான் இன்னைக்கே வந்துட்டு எக்ஸாம் ஒரு 2 நாள் ஒரு 1 வாரம் படிக்கிறவனுக்கெல்லாம் இதுதான். ஒரு வாரம் படிக்கிறவன், ஒரு 10 நாள்ல வந்து நான் வந்து டெட் பாஸ் பண்ணிருவேன். நான் எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணிருவேன்னு சொல்லி படிக்கிறான்ல, அவனுக்கெல்லாம் இதுதான் வந்து வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுதுன்னா, நான் 10 நாள் படிச்சாவே நான் டெட் பாஸ் பண்ணிருவேன். 1 வாரம் படிச்சாவே நான் அதாவது போன வருஷம் படிச்சு வச்சுட்டு ரிவிஷன் பண்றவங்கள நான் சொல்ல வரல. புதுசா படிக்கிறவங்கள சொல்றேன். ஓகேங்களா? நான் வந்து இப்படி படிச்சோனே ஷார்ட் டைமா எனக்கு வேணும். இப்பவே வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பாங்க இல்லையா? அவங்கள வந்து இட்டு வேலை செய்யும். இதுவே ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா, இட்டு கிட்ட சொல்லும். இல்லப்பா நீ உட்காந்து படிக்கணும். படிச்சா தான் உன்னால வந்து பாஸ் ஆக முடியும். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். இது மாரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வேலை செய்யும். இதுவே ஈகோ வேலை செய்யும். இதுவே சூப்பர் ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லா வந்து கான்ஷியஸா யோசிச்சு, நீங்க இத வந்து இப்படி படிச்சிருந்தீங்கன்னா, இப்படி வேலை கிடைக்கும். அப்போ சூப்பர் ஈகோல வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஆ அதாவது நீங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அவங்க வேலை போடுறதோ, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேர வந்து ரிசல்ட்டா விடுற வரைக்குமே, ஈகோனாலயும், இட்டுனாலயும் வந்துட்டு பொறுத்திருக்க முடியாது. பட் சூப்பர் ஈகோனால பொறுத்திருக்க முடியும். நான் வந்து இவ்ளோ எக்ஸாம் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து இது மாரி மார்க் வரும்னு எனக்கு தெரியும். நான் இந்த மாரி எக்ஸாம் நல்லா பண்ணல. ஸோ அதனால இந்த வாட்டி ரிசல்ட் வராதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறேன். இல்ல நான் அடுத்த வேலைய பார்க்குறேங்கிற மாரி, சூப்பர் ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள வந்து ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும். பட் இதுவும் ஈகோவும் இருக்கு பாருங்க. இப்பவே வேலை வேணும் எனக்கு. எனக்கு இப்பவே இது வேணும். ஒரு 10 நாள் படிச்சாலும் எனக்கு இப்பவே வேலை வேணும் அப்படிங்கிற மாரி இது பண்ணும். ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா, ஏன் அந்த 10 நாள் நான் கரெக்ட்டா தானே பண்ணேன். அதெல்லாம் எனக்கு வேலை கிடைக்கும். அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃப்யூஷன்ஸ்குள்ளேயே கொண்டு வந்துரும். சூப்பர் ஈகோ என்ன பண்ணும், நம்ம எப்படி இருந்தோம், நம்ம என்ன பண்ணோம், நம்மள அனலைஸ் பண்ணி கான்ஷியஸா நம்மளுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்து இது ஆகும், ஆகாதுன்னு சொல்ல வைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். இதுதான் வந்து ஃப்ராய்டோட ஆளுமை கருத்து. இது
சிக்குவாரதா மட்டும் குவார போடு. மியூட் பண்ணுங்க. சங்கீதா மியூட் பண்ணுங்க சங்கீதா. நோ மேம். மியூட் பண்ணுங்கன்னு சொன்னேன். எஸ் மேம். ஓகே. வேற ஏதாவது நம்ம இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நம்ம கால் வந்து நம்ம கெச்சில் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க இன்னும் பர்சனாலிட்டிலேயே வந்து கெச்சில் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஈகோ சூப்பர் ஈகோ பார்த்துட்டோம். கின்னரோடது பார்க்கணும். கின்னரோட பர்சனாலிட்டி பத்தி ட்ரைட் பத்தி என்ன சொல்லியிருக்காரு, ஆல்ஃபோர்ட் பார்க்கணும். இன்னும் ரெண்டு பேர் பார்க்கணும். 2 பேர் பார்த்துட்டு அசஸ்மெண்ட் பார்க்கணும். பர்சனாலிட்டியில வந்து எப்படி அசஸ்மெண்ட் பண்றோம், அதுல வந்து சப்ஜெக்டிவ் மெத்தட் எப்படி இருக்கு, ஆப்ஜெக்டிவ் மெத்தட் எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட் முடிஞ்சிடும். ஓகே. பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் எப்படி பண்றது, பிளஸ் வந்து இதுல 2 இது இருக்கு. அதுல வந்து இந்த ப்ரொஜெக்டிவ் மெத்தடு, நான் ப்ரொஜெக்டிவ் மெத்தட் அதெல்லாமே நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? எப்படி எல்லாம் மெஷர்மெண்ட் பண்றது பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு தெளிவா பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த யூனிட் கவர் ஆயிரும். ஸோ இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க வந்து வைண்ட் அப் பண்ணிட்டு போயிட்டு உங்களோட ஒர்க்கை பார்க்கலாம். டவுட் இருக்கிறவங்க வெயிட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே மேம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.